இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் இந்தியா தோல்வி அடைஞ்சதை தொடர்ந்து இனி இந்த தொடரில் ஒரு ஆட்டம் கூட தோல்வி அடையக்கூடாது. அப்படி தோல்வி அடைஞ்சா WTC ஃபைனலை மறந்துட வேண்டிதான் அப்படிங்கிற நிலைமைக்கு தான் நம்ம இந்தியா தள்ளப்பட்டிருக்காங்க. இப்படி இருக்க கேப்டனான ரோஹித் சர்மா ஒட்டுமொத்த நம்ம இந்திய அணியின் பிளேயர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு கடுமையா பயங்கரமா எச்சரிக்கை பண்ணியிருக்காரு எல்லாரையுமே அப்படிங்கிற தகவல் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்த மூன்றாவது ஆட்டம் பிரிஸ்பேன்ல கப்பா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இந்தியா விளையாட இருக்காங்க. ஸோ இந்த ஆட்டத்திற்கான இந்திய அணியின் பிளேயிங் 11லையும் 4 மாற்றம், அதாவது பிளேயிங் 11ல் 2 மாற்றம், இந்திய அணியின் ஆர்டரில் 2 மாற்றம், ஆக மொத்தம் 4 முக்கியமான மாற்றங்களை ரோஹித் சர்மா இந்திய அணியில் கொண்டு வர இருக்காரு. ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் முக்கியமான மாற்றமா ரோஹித் சர்மா இரண்டாவது டெஸ்ட்ல இந்திய அணிக்குள்ள என்ட்ரி கொடுத்திருந்தப்ப KL ராகுல் ஓப்பனராகவும் ரோஹித் சர்மா மிடில் ஆர்டரில் பேட்டிங் இறங்கினாரு. ஆனால் KL ராகுல் போதிய பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தல. மிடில் ஆர்டரில் இறங்கினதால ரோஹித் சர்மா அவராலையும் இந்திய அணிக்கு நல்ல பேட்டிங்கை கொடுக்க முடியல. அதனால KL ராகுல் எல்லா பொசிஷன்லையுமே அவரால் நல்லா விளையாட முடியும் அப்படிங்கிறதால அவரை மீண்டும் மிடில் ஆர்டருக்கு தள்ளிட்டு ரோஹித் சர்மா ஓப்பனராக மீண்டும் அவர் களம் இறங்க இருக்காரு இந்த மூன்றாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில். அடுத்த முக்கியமான மாற்றமா ஸ்பின்னர் ஆல்ரவுண்டருக்கான இடத்துல வாஷிங்டன் சுந்தர் போதிய அளவுக்கான பர்ஃபார்மன்ஸை ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் வெளிப்படுத்தல. அதே போல பகலிரவு பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் அஸ்வினுக்கு நல்ல ரெக்கார்டு இருந்துச்சு. அதுக்காக அஸ்வின் அவர் இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் விளையாண்டாரு. அவராலையும் போதிய இம்பேக்டை இந்திய அணிக்கு கொடுக்க முடியல. அதனால ஜடேஜா அவரை மூன்றாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் இந்திய அணியில் கண்டிப்பாக விளையாட வைக்க இருக்காங்க. ஏன்னா ஜடேஜா, லபுஷன், ஸ்டீவ் ஸ்மித் இவங்க 2 பேருக்கும் எதிராக நல்ல ரெக்கார்டு ஜடேஜாவுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜடேஜா நல்ல ஃபீல்டிங்கும் பண்ணுவார். அவருடைய ஃபீல்டிங் இந்தியாவுக்கு கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால மூன்றாவது ஆட்டத்தில் கண்டிப்பாக ஜடேஜா அவரும் பிளேயிங் 11க்கு உள்ள வர இருக்காரு. அஸ்வின் வெளியே போக போறாரு. அப்புறம் கடைசி மாற்றமா இது வரைக்கும் நடந்த 2 டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்திலையுமே வேகப்பந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பும்ரா அவர் ஒருத்தர் தான் இந்திய அணியின் வெற்றிக்காக பந்து வீசின மாதிரி இருந்துச்சு. சிராஜ் ஏதோ அளவுக்கு பரவாயில்ல. ஆனால் ஹர்ஷித் ராணா ஃபர்ஸ்ட் ஆட்டத்திலையும் இரண்டாவது ஆட்டத்திலையும் சொல்லிக்கிற மாதிரியான போலிங்கை அவர் இந்திய அணிக்கு வெளிப்படுத்தல. அதுக்கு நேர்மாறாக கூடுதலாக ரன்ஸ்கள் தான் அவர் வாடி வழங்கினாரு. அதனால ஆகாஷ் தீப் அவரை ஹர்ஷித் ராணா அவருடைய இடத்துல விளையாட வைக்க இருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் ரோஹித் ஓப்பனராக இறங்குறாரு, KL ராகுல் மிடில் ஆர்டரில் விளையாட போறாரு, ஜடேஜா உள்ள வராரு, அஸ்வின் வெளியே போறாரு, அப்புறம் கடைசியாக ராணா வெளியே போறாரு, ஆகாஷ் தீப் உள்ள வராரு. ஸோ இந்த முக்கியமான மாற்றங்களோட கண்டிப்பாக நம்ம இந்தியா இந்த தேர்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக விளையாட போறாங்க. ஸோ கப்பா கிரிக்கெட் ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவை வைத்திருக்காங்க. அந்த வெற்றி பயணம் இந்த மூன்றாவது ஆட்டத்திலையும் தொடருமா? இந்த பிளேயிங் 11 வச்சு உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.